எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம மூக்க பஞ்சசதியில ஆர்யா சதகம் அதை பார்க்க போறோம். ஸ்பிளிட்டிங் சொல்றேன், குறிச்சுக்கோங்க. அதே மாதிரி அதோட மீனிங் பொறுமையா எல்லாரும் கேட்கணும். டவுட் இருந்ததுன்னா கிளாஸோட கடைசியில தான் கேட்கணும், நடுவுல யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது கிளாஸ். ஃபர்ஸ்ட் ஸ்லோகம். காரண பர சித்ரூபா காஞ்சிபுர சீம்னி காம பீட்டகதா காச்சன விஹரதி கருணா காஷ்மீர ஸ்தபக கோமலாங்க லதா. சோ இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றான்னாக்க, எல்லா காரணங்களுக்கும் அதீதமான அந்த சித்ரூபமாக இருக்கக்கூடியதும், குங்குமப்பூவோட கொத்து போல மிருதுவாகவும், கொடி மாதிரி திருமேனியோட இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கருணை வடிவம் காஞ்சி நகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காஞ்சி பிரதேசத்துல காமபீடத்துல இருந்துட்டு திருவிளையாடல் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறது முதல் ஸ்லோகத்தோட மீனிங். செகண்ட், கஞ்சன காஞ்சி நிலையம் கரத்ருத கோதண்ட பான. மியூட் எடுத்துக்காதீங்க, அன்மியூட் பண்ணாதீங்க ப்ளீஸ். கஞ்சன காஞ்சி நிலையம் கரத்ருத கோதண்ட பான ஸ்ருணி பாஷம் கடின ஸ்தனபர நம்ரம் கைவல்யானந்த கந்தம வலம்பே. கந்தம வலம்பே, கா சொல்லணும் அந்த இடத்துல. சோ காஞ்சிபுரத்தையே இருப்பிடமாக வச்சிருந்து தன்னோட திருக்கைகள்ல வில்லு, அம்பு, அங்குசம், பாசம் இது எல்லாத்தையும் தரிச்சுண்டு கடினமான ஸ்தன பாரத்தினால கொஞ்சம் சாஞ்ச திருமேனியோட மோக்ஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆனந்தத்துக்கு மூலமாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை நான் எப்பவும் எனக்கானதாக நினைச்சு பற்றிக்கிறேன், அதாவது என்னோடதாக எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றது செகண்ட் ஸ்லோகம். அடுத்ததாக, சிந்தித பலபரி போஷண சிந்தாமணிரேவ காஞ்சி நிலையாமே சிரதர சுச்சரித சுலபா சித்தம் சிசிரயது சித் சுகா தாரா. பிராக்கெட்ல ஒரு தா இருக்கும், அது வேண்டாம். சித் சுகா தாரா, அதாவது நினைச்ச பலன்களை, நான் நினைச்ச பலன்கள் எல்லாத்தையும் கூட நிறைவேற்றுறதுல எனக்கு காஞ்சிய இருப்பிடமாக வச்சிருக்கக்கூடிய அந்த தேவி ஒரு சிந்தாமணி ரத்தினமாக தான் நான் நினைச்சுக்கிறேன் அப்படின்ற. ரொம்ப நாள் பண்ணின அந்த புண்ணிய வசத்தினால சுலபமா இருக்கக்கூடிய இந்த அகண்ட ஞானானந்த ரூபிணியாக இந்த சமஸ்த ஜெகத்துக்கும் ஆதாரமா இருக்கக்கூடிய அவள் என்னோட மனச குளிரச் செய்யட்டும் அப்படின்னு சொல்றது மூணாவது ஸ்லோகம். நாலாவது ஸ்லோகம். குட்டில கச்சம் கடின குச்சம் குந்தஸ்மித காந்தி குங்குமச்சாயம் குருதே விஹ்ருதிம் காஞ்சியாம் குல பர்வத சார்வபௌம சர்வஸ்வம். பெரிய பெரிய மலைகளுக்கெல்லாம் சக்கரவர்த்தியா இருக்கக்கூடிய அந்த ஹிமவானோட அந்த சகல சௌபாகிய வடிவமா இருக்கக்கூடிய ஒரு மூர்த்தியானது எப்படி இருக்கு? சுருண்ட கூந்தலோடையும் கடினமான குச்சங்களோடையும் முல்லை புஷ்பத்தை மாதிரி காந்தியோட இருக்கக்கூடிய ஒரு புன் சிரிப்போடையும் குங்குமம் மாதிரி ஒரு சிவந்த திருமேனியோடையும் காஞ்சி நகரத்துல லீலை புரிஞ்சுன்னு இருக்கு. ஃபிஃப்த் ஸ்லோகம். பஞ்சசர சாஸ்திர போதன பரமாச்சாரியேன திருஷ்டிபாதேன. அது திருஷ்டிபாதேன, அது பா தே அப்படின்னு சொல்லக்கூடாது, தே சொல்லணும். பாதேன காஞ்சி சீம்னி குமாரி காச்சன மோகயதி காம ஜேதாரம். அதாவது பஞ்சபாணனா இருக்கக்கூடிய அந்த மன்மதனோட ஸ்ருங்கார சாஸ்திரத்தை போதிக்கிறதுல நல்ல ஆச்சாரியனாக இருக்கக்கூடிய அந்த காஞ்சிபுரத்துல ஒரு குமாரியானவள் எப்படி இருக்கான்னா, காமனை வென்று நீராக்கின அந்த பரமேஸ்வரனை மோகமடையறபடி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு வஸ்துவானது காஞ்சிபுரத்துல இருந்துருக்கு. பரையா காஞ்சிபுரையா பர்வத பரியாய பீன குச்சபரையா
பரதந்திரா வயமனயா பங்கஜ ச பிரம்மச்சாரி லோச்சனையா. அதாவது காஞ்சியில இருக்கக்கூடியவளும் தாமரை மலரை எப்பவுமே கையில வச்சுட்டு இருக்கக்கூடியவளும், அதே மாதிரி தாமரை மலர் மாதிரி கண்களோட இருக்கக்கூடியவளும், பர்வதம் மாதிரி பெரிய இருக்கக்கூடிய ஸ்தனபாரங்களோட இருக்கக்கூடியவளுமா இருக்கக்கூடிய இந்த பரதேவதையால நம்ம எல்லாரும் எப்படி இருக்கோம்னா ரொம்ப சந்தோஷம் அடைகிறோம், ரொம்ப பரவச நிலையில இருக்கோம் அப்படின்னு சொல்றா. அடுத்தது ஐஸ்வர்யம் இந்து மௌலேகே, ஐஸ்வர்யம் இந்து மௌலேகே ஐகாத்மிய பிரகிருதி காஞ்சி மத்தியகதம் ஐந்தவ கிஷோர சேகரம் ஐதம் பரியம், ஐதம் பரியம் சொல்லக்கூடாது, ஐதம் பரியம் ப சகாஸ்தி நிகமானாம். அதாவது இந்த சந்திரமௌலியா இருக்கக்கூடிய இந்த பிரம்மத்தோட அபேதமாக இருக்கக்கூடிய இந்த பிரகிருதி ரூபமாக இருக்கக்கூடியதும், காஞ்சிபுரத்துல அந்த மத்தியஸ்தானத்துல இருக்கக்கூடியதும், மூன்றாம் பிறைச்சந்திரனை அந்த சிரோபூஷணமாக வச்சிருக்கக்கூடியதுமா இருக்கக்கூடிய அந்த சந்திரமௌலியா இருக்கக்கூடிய பரமேஸ்வரனோட ஐஸ்வர்யமானது வேதங்கள்ல பரம தாத்பரியமாக இங்க விளங்குறது அப்படின்னு சொல்றான். அடுத்தது ஸ்ருதகம்பா சீமானம் ஷிதிலித பரமசிவ தைரிய மகிமானம் கலையே பாடலிமானம் கஞ்சன கஞ்சுகித புவன பூமானம். அதாவது அந்த கம்பா நதி தீரத்துல இருக்கக்கூடியதும், பரமசிவனோட மன உறுதிய குலைத்த புகழோட இருக்கக்கூடியதும், அந்த லௌகீக சுகத்தை கஞ்சுகமாக வச்சுருக்கக்கூடியதுமா இருக்கக்கூடிய பாட்டலி நிறத்துல இருக்கக்கூடிய பொருளை நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அதாவது காமனை உயிர்ப்பிச்ச பெருமை காமாட்சி தேவிக்கே இருக்கு இல்லையா. அந்த காமனை சிவன் இது பண்ணது, அதுக்கப்புறம் தேவியோட சிபாரிசுனால காமனுக்கு உயிர் கொடுத்தது, மன்மதனுக்கு உயிர் கொடுத்தது, இதெல்லாம் தெரியும் இல்லையா. சோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவளும், பாதரி பூ நிறத்துல இருக்கக்கூடியவளும், கம்பா நதிக்கரையில இருக்கக்கூடியவனும், பரமசிவனோட மன உறுதியை குலைத்தவள், அதாவது பரமசிவனையும் மயக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு தேவிய நம்ம தியானிக்கிறோம் அப்படின்னு சொல்றான். அடுத்தது ஆத்ருத காஞ்சி நிலையாம் ஆத்யாமாரூட யவ்வனா டோபாம், ஆத்யாம் ஆரூட யவ்வனா டோபாம் ஆகம வதம்ச கலிகாம் ஆனந்தாத்வைத கந்தலீம் வந்தே. கா சொல்லணும், காலாம் சொல்லிடக்கூடாது, கந்தலீம் வந்தே. சோ அந்த காஞ்சி நகரத்தையே தனக்கு நிலையமாக ஆதரிக்கக்கூடியதும், எவ்வன கர்வத்தோட இருக்கக்கூடியதும், ஆகமங்களுக்கெல்லாம் தலையில அணியக்கூடிய ஒரு மொட்டாக இருக்கக்கூடியதும், நித்யானந்த ஸ்வரூப அந்த அத்வைத்த தளிராக இருக்கக்கூடியதுமா இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆத்யா சக்திய நம்ம எல்லாரும் வணங்குறோம் அப்படின்னு சொல்றா. ஏன்னா காஞ்சிபுரத்துக்குன்னு இருக்கக்கூடிய பெருமையே என்னது அப்படின்னா, நகரேஷு காஞ்சி, நகரம் அப்படின்னாலே அது காஞ்சிபுரத்தை மட்டும்தான் குறிக்கும். அவ்வளோ ஒரு உன்னதமான நகரம்னு சொல்றா. சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்தையே தன்னோட இருப்பிடமாக வச்சுட்டு இருக்கக்கூடியவளும், எப்பவுமே இளமையாகவே இருந்துட்டு இருக்காளாம். அப்படிப்பட்ட இளமையாக இருக்கக்கூடியவதும், உபனிஷத அப்படின்னு சொல்லக்கூடிய பூ, அந்த உபனிஷத்தை பூ அப்படின்னு சொல்றோம். அந்த பூ மொட்டுக்களை சூடி, அந்த உபனிஷத்துக்களை தன்னோட இதுல சூடிண்டு ரொம்ப அழகாக இருக்கக்கூடியவளும், பரமாத்மா ஜீவாத்மாலதான் அடக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தத்துவத்தை வலியுறுத்தக்கூடிய அந்த ஒரு தேவி எங்க இருக்கா அப்படின்னாக்க, அவதான் காஞ்சிபுரத்துல இருக்கா. அவதான் எப்படின்னா அந்த ஈஸ்வரனோட மூச்சு காற்றாகவே அந்த தேவி தான் இருக்கா. அப்படிப்பட்ட தேவி காஞ்சிபுரத்துல இருக்கா அப்படின்னு சொல்றா. அடுத்தது துங்காபிராம குச்சபர ஸ்ருங்காரி தமாஸ்ரயாமி காஞ்சிகதம் கங்காதர பரதந்திரம் ஸ்ருங்காராத்வைத தந்திர சித்தாந்தம். காஞ்சி நகரத்துல இருக்கக்கூடியதும், அதுக்கப்புறம் ஸ்தனபாரத்தால அலங்கரிக்கப்பட்டதும், கங்காதரனா இருக்கக்கூடிய பரமசிவனை பரவசப்படுத்தும்படி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்ருங்கார அத்வைத்த சாஸ்திர சித்தாந்தத்தை நான் ஆசிரியிக்கிறேன் அப்படின்னு சொல்ற. காஞ்சி ரத்ன விபூஷாம் காமபி கந்தர்ப்ப, கா சொல்லிட்டு சொல்லணும், கந்தர்ப்ப
சூதிகா பாங்கீம், பாங்கீம் சொல்லக்கூடாது, பாங்கீம் பரமாம் கலாமுபாசே பரசிவ வாமாங்க பீட்டிகாசீனாம். அதே மாதிரி நிறைய பேர் இதை வேகமா படிக்கும்போது பீடிகா அப்படி சொல்லிடும், பீட்டிகாசீனாம். சோ இப்ப இந்த தாய் எப்படி இருக்கான்னா, காஞ்சி நகரத்துக்கு ஒரு ரத்தின ஆபரணமாகவும் மன்மதன உஜ்ஜீவனம் பண்ண அந்த கடைக்கண் பார்வையோட இருக்கக்கூடியதாகவும் பரமசிவனோட இடதுமடி அப்படின்னு சொல்லக்கூடிய பீட்டத்துல எப்பவுமே வீற்றிருக்கக்கூடிய இந்த சித்கலா ஸ்வரூபத்தை நம்ம உபாசனை பண்றோம் அப்படிங்கிறா. கம்பா தீர சராணாம் கருணா கோரகித திருஷ்டி பாதானாம், பாதா இல்ல பாதா, பாதானாம் கேளீவனம் மனோமே கேஷாம் சித்பவது சித்விலாசானாம். கம்பா நதிக்கரையில உலாவின் இருக்கக்கூடியவளும், அதே மாதிரி கருணைன்னு சொல்லக்கூடிய அந்த மொட்டு மலர்ந்த பார்வையோடவும் என்னோட மனசு வாக்கு இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அந்த பேரானந்தத்தை நம்ம எல்லாரும் அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்ற. அடுத்தது ஆம்ரதரு மூல வசதேஹே ஆதிம புருஷஸ்ய நயன பீயூஷம் ஆரப்த யவ்வனோத்சவம் ஆம்னாய ரகசிய மந்தரவலம்பே, மந்தா சொல்லக்கூடாது, மந்தரவலம்பே. ஆம்ரதரு அதாவது மாமரத்தோட மூலத்துல இருக்கக்கூடிய, மாமரத்துக்கு அடியில வசிக்கக்கூடிய அந்த அவரோட அந்த பரமேஸ்வரனோட அந்த புதிய யவ்வனத்தோட அமிர்த ஸ்வபாவத்தோடையும், அதே மாதிரி சந்தோஷ ஸ்வரூபமாக இருக்கக்கூடியதும் சகல வேதங்களோட அந்த தத்துவ ஸ்வரூபத்தை அந்தரங்கத்துல நானும் தியானம் பண்றேன் அப்படின்னு சொல்றார். அடுத்தது 14th அதிகாஞ்சி பரம யோகிபிகி ஆதிம பரபீட சீம்னி திருஷ்யேன அனுபத்தம், அனுபத்தம் மம மானசம் அருணிம சர்வஸ்வ சம்பிரதாயேன. சோ இந்த இடத்துல காஞ்சி நகரத்தோட அந்த பிரதமம், அதாவது காமகோட்டி பீடத்துல மகா யோகிகளால தரிசிக்கத்தக்க அந்த சிறந்த சிவந்த வஸ்துவோட அந்த காமாட்சியோட என்னோட மனசானது எப்பவுமே ஒட்டிண்டே இருக்கு அப்படின்னு சொல்றார். அங்கித சங்கர தேகாம் அங்குரி, அந்த இடத்துல சேர்ந்து இருக்கு. சோ அங்குரிதோரோஜ கங்கணாஸ்லேஷைஹி அதிகாஞ்சி நித்ய தருணீம் அத்ராக்ஷம் காஞ்சித் அத்புதாம் பாலாம். சோ அந்த இடத்துல பூரிச்சு எழுந்த ஸ்தனங்களோடையும் கை வளையல்களோடையும் ஆலிங்கனம் பண்ணின்ற காரணத்தினால தன்னோட பத்தியான சங்கரரோட சரீரத்துல அடையாளம் உண்டாக பண்ணினவளும், நித்தியமான யவ்வனத்தோட ரொம்ப எப்பவுமே இளமையாக இருக்கக்கூடியவளுமா இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய அந்த பாலா ஸ்வரூபத்தை நான் காஞ்சியில தரிசனம் பண்றேன் அப்படின்னு சொல்லி முதல் 15 ஸ்லோகங்களுக்கு ஸ்பிளிட்டிங்கும் அர்த்தமும் தெரிஞ்சிட்டோம். இப்போ அந்த ஸ்லோகங்களை கத்துக்கலாம். காரண பரசித்ரூபா काञ्चीपुरसीम्नि कामपीठगता काचन विहरति करुणा काश्मीरस्तबककोमलाङ्गलता कञ्चन काञ्चीनिलयम् करधृतकोदण्डबाणसृनिपाशम् कठिनस्तनभरणं रम् कैवल्यानन्दकन्दमवलम्बे चिन्तितफलपरिपोषण चिन्तामणिरेव काञ्चिनिलया मे चिरतर सुचरित सुलभा चित्तं शिशिरयतु चित्सुखाधारा कुटिलकचं कठिनकुचं कुन्दस्मितकान्तिकुङ्कुमच्छायम् कुरुते विहृतिं काञ्च्यां कुलपर्वत सार्वभौम सर्वस्वम्
पञ्चशरशास्त्रबोधन परमाचार्येण दृष्टिपातेन काञ्चीसीम्नि कुमारी काचन मोहयति कामजेतारम् परया काञ्चीपुरया पर्वतपर्याय पीनकुचभरया परतन्त्रावयमनया पङ्कजसब्रह्मचारिलोचनया ऐश्वर्यमिन्दुमौलेः ऐकात्म्यप्रकृतिकाञ्चिमध्यगतम् ऐन्दवकिशोरशेखरम् ऐतं पर्यं चकास्ति निगमानाम् श्रितकम्पासीमानम् शिथिलितपरमशिवधैर्यमहिमानम् कलये पाटलिमानम् कञ्चन कञ्चुकितभुवनभूमानम् आदृतकाञ्चीनिलयाम् आद्यामारूढयौवनाटोपाम् आगमवतं सकलिकाम् आनन्दाद्वैतकन्दलीं वन्दे तुङ्गाभिरामकुचभर शृङ्गारितमाश्रयामि काञ्चिगतम् गङ्गाधरपरतन्त्रम् शृङ्गाराद्वैततन्त्रसिद्धान्तम् काञ्चीरत्नविभूषाम् कामपि कन्दर्पसूतिकापाङ्गीम् परमां कलामुपासे परशिववामाङ्कपीठिकासीनाम् कम्पातीरचराणाम् करुणाकोरकितदृष्टिपातानाम् केलीवनं मनो मे केषां चिद्भवतु चिद्विलासानाम् आम्रतरुमूलवसतेः आदिमपुरुषस्य नयनपीयूषम् आरब्धयौवनोत्सवम् आम्नाय रहस्यमन्तरवलम्बे अधिकाञ्चि परमयोगिभिः आदिमपरपीठसीम्नि दृश्येन अनुबद्धं मम मानसम् अरुणिम सर्वस्वसम्प्रदायेन अंकितशङ्करदेहाम् अङ्कुरितो रोजकङ्कणाश्लेषैः अधिकाञ्चि नित्यतरुणीम् अद्राक्षं काञ्चिदद्भुतां बालाम्